சென்னை சட்டக்கல்லூரியின் ஆண்டு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர். அந்த ஆண்டு விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேறுச்சு. பரதநாட்டியம் ஆட வந்தார் வயது சிறுமி. அந்த சிறுமியின் ஆட்டத்தில் மதிமயங்கி போய்விட்டார் எம்ஜிஆர். தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்த உடனே ஏதாவது கொடுத்தாக வேண்டும்னு முடிவு பண்ணார் எம்ஜிஆர். ஒரு வெள்ளிக்கோப்பையை வாங்கி வரச் சொல்லி அதை உடனே அந்த சிறுமிக்கு பரிசா வழங்கினார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு 16 வயது. வெண்ணிராடை படத்தில் நடித்து கொண்டிருந்தார் அந்த பெண். பந்துலுவின் பார்வையில் பட 1000ல் ஒருவன் படத்திற்கு அந்த பெண்ணை ஒப்பந்தம் செய்தார் பந்துலு. அந்த பெண் வேறு யாரும் அல்ல, ஜெயலலிதா. 1965 முதல் 1973 வரை 8 ஆண்டுகளில் 28 படங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்து சாதனை படைச்சாங்க. எம்ஜிஆர் இத்தனை படங்கள் ஒரு நடிகையோடு சேர்ந்து நடித்தது என்றால் அது ஜெயலலிதா ஒருவரோடு தான். திரைத்துறையில் இருந்து ஒதுங்கி எழுத்து, நாடகம், நாட்டியம் என்றிருந்த ஜெயலலிதாவை உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆரின் பக்கம் அழைத்து வந்தது. காவேரி தந்த கலைச்செல்வி என்ற நாட்டிய நாடகத்தை எம்ஜிஆர் முன்னிலையில் ஜெயலலிதா நடத்தினார். காமராஜர் காலத்தில் துவங்கப்பட்டது என்று கூறப்பட்டாலும் எம்ஜிஆரின் கனவு திட்டம் சத்துணவு திட்டம். அந்த திட்டத்தை மக்களிடம் அறிமுகம் செய்ய வேண்டும்னு விரும்பிய எம்ஜிஆர் அதற்கான வசீகரமான முகமும் பேச்சாற்றலுமிக்க ஒருவரையும் தேடிக்கொண்டிருந்தார். இப்பொறுப்புக்கு ஜெயலலிதா மிக மிக பொருத்தமானவராக அமைவார் என எண்ணினார் எம்ஜிஆர். உடனே அவரை சத்துணவு திட்ட உயர்மட்டத்துக்கு உறுப்பினராக்கினார். எம்ஜிஆர் அத்துடன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராகவும் ஜெயலலிதாவை சேர்த்து கொண்டார். இதே காலகட்டத்தில் திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் பிரச்சார யுக்தியும் சோர்வடையாத உழைப்பும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மீது அபார நம்பிக்கையை கொள்ளச் செய்தது. அடுத்த கணமே அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரை போல தன்னோட உடம்பை பார்த்துக்கிற நடிகரை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் மணி அடித்தது போல எழுந்துருவார். கர்லாக்கட்டை சுற்றுவது அவருக்கு பிடிச்சமான விஷயம். இது போக பலவிதமான தேக பயிற்சிகள் செய்ய ராமாவரம் தோட்டத்தில் மினி ஜிம்மை வச்சிருந்தார் எம்ஜிஆர். அங்கு இல்லாத உடற்பயிற்சி உபகரணங்களே இல்லை. அந்த காலை நேரத்து உடற்பயிற்சி அவருக்கு அழுக்காத சந்தோஷம். 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த பின்பு காலை 8 மணிக்கெல்லாம் சிற்றுண்டி தயாராகிடும். இட்லி அல்லது தோசை, கோழி அல்லது மட்டன் குருமா நிச்சயம் வேண்டும். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரம் தியானம். அம்மாவோட படத்தை வணங்குவார். 10 மணிக்கு சாத்துக்குடி ஜூஸ் கண்டிப்பாக வேண்டும். படப்பிடிப்பு நாட்களின் உடன் இருக்கும் அனைவருக்கும் சாத்துக்குடி ஜூஸ் வழங்கப்படும். மதிய சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக நான்வெஜ், அதுவும் அன்லிமிட்டடாக இருக்கணும். மதியம் 1 மணிக்கு லஞ்சு கண்டிப்பாக தயாராகி இருக்கணும். ஷூட்டிங் சமயம்னா அவருடன் ஒரு 20 நபர்களாவது சேர்ந்து சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி வறுவல், வஞ்சர மீனுன்னு அத்தனை வெரைட்டி வரிசை கட்டி நிற்கும். அசைவத்திற்கு வெள்ளிக்கிழமை மட்டும் குட் பை. சைவ சாப்பாடு அத்துடன் அவல் பாயாசம் விரும்பி சாப்பிடுவார். சாப்பாட்டுக்கு பின்பு மதியம் 3 மணி வரை ரெஸ்ட் எடுத்த பின்புதான் படப்பிடிப்பில் கலந்துக்குவார். இரவு சாப்பாட்டு மெனு இட்லி, இடியாப்பம் என சுத்த சைவம் மட்டுமே. இரவில் தூங்கச் செல்லும் முன் 10 மணிக்கு 2 வாழைப்பழமும் அவளும் கட்டாயம் சாப்பிடுவதை வழக்கமாக வச்சிருந்தார். நாளை நமதே படப்பிடிப்பிற்காக பெங்களூர் சென்றிருந்தார் எம்ஜிஆர். நாளை நமதே யாதோங்கி பாரத் என்ற இந்தி படத்தை இயக்குனர் சேது மாதவன்
தமிழில் நாளை நமதே என்று மாற்றி எடுத்துட்டு இருந்தார். எம்ஜிஆருக்கு இருவேடம். படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பே ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் அங்கு சேர்ந்துருச்சு. படப்பிடிப்பு ஆரம்பமான சற்று நேரத்திற்கெல்லாம் திடீரென எம்ஜிஆர் எழுந்து கேமரா இருந்த இடத்தை தாண்டி ஓட ஆரம்பிச்சார். யாருக்கும் எதுவும் புரியல. எல்லோரும் எம்ஜிஆர் ஓடிக்கொண்டிருந்த திசையை நோக்கி பார்க்க, மின்சார கம்பத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்த ஒரு ரசிகனை பார்த்து இறங்கு இறங்கு என்று கத்தினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தன்னை பார்த்துவிட்டு தன்னை தேடி ஓடி வந்திருக்கிறார் என்ற படபடப்பில் நடப்பது கனவா நனவா என்ற மயக்கத்தில் இருந்த அந்த ரசிகன் கம்பத்தில் இருந்து இறக்கப்பட்டான். உயிரை துச்சமாக நினச்சி எம்ஜிஆர் படப்பிடிப்பை பார்க்க மின்கம்பியில் ஏறிய அந்த ரசிகன் பெயர் தேவஸ்யா. பெங்களூரில் குதிரை வண்டி ஓட்டி பிழைப்பு நடத்துபவன். 2 நாட்களாக நடைபெறும் நாளை நமதே படத்தின் ஷூட்டிங்கை பார்க்க எப்படியும் எம்ஜிஆரை பார்த்துவிட வேண்டும்னு முயற்சி பண்ண அவனால் எம்ஜிஆரை பார்க்க முடியலை. இன்றைக்கு எப்படியாவது எம்ஜிஆரை பார்த்திடணும்னு முடிவு பண்ண தேவஸ்யா வெறியில் மின்சாரம் தாக்கி உயிர் பிரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு மின்கம்பத்தில் ஏறி எம்ஜிஆரை பார்க்க முயற்சி பண்ணான். இதை எம்ஜிஆரிடமே சொன்னார் தேவஸ்யா. அவனது முரட்டுத்தனமான அன்பை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவனை கட்டி அணைச்சிட்டு இனி ஒருபோதும் இப்படி செய்யாதன்னு கடுமையா எச்சரித்தார். படப்பிடிப்பு நடக்கும் இடத்திலேயே ஸ்பெஷல் நாற்காலி ஒன்றை போடச் சொல்லி தேவஸ்யாவை உட்காரச் சொன்னார் எம்ஜிஆர். படக்குழுவினருக்கு அளிக்கப்படும் மதிய உணவை தேவஸ்யாவுக்கும் வழங்கும்படி எம்ஜிஆர் ஏற்பாடு செஞ்சார். அன்று முழுவதும் எம்ஜிஆர் அருகில் இருந்தபடியே படப்பிடிப்பு முழுவதையும் பார்த்து ரசித்த தேவஸ்யாவுக்கு போகும்போது 500 ரூபாய் அன்பளிப்பை அள்ளி கொடுத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயம் தியாகராய நகர் ஆற்காடு தெருவில் உள்ள அலுவலகத்தில் இருந்து நடுஇரவு 2 மணிக்கு வீட்டுக்கு புறப்படுறாரு எம்ஜிஆர். பனிக்காலம் என்பதால் ரோடு வெறிச்சோடி இருந்துச்சு. எம்ஜிஆர் கார் போலீஸ் பாதுகாப்புடன் முன்னகர எம்ஜிஆர் பார்வை ஒவ்வொரு குறுக்கு சந்தையும் நோட்டமிட்டு கொண்டே இருந்தது. திடீர்னு ஒரு உருவம் கையில் குழந்தையுடன் ஓட்டமும் நடையுமாக இருளில் மறைந்தது. வண்டியை சட்டென நிறுத்தச் சொன்னார் எம்ஜிஆர். யாரவன் கையில் குழந்தையோடு ஓடுறான், பிடித்து வாங்கன்னு தன்னோட பந்தோபஸ்துக்கு இருந்த காவல்துறைக்கு ஆணையிட்டார். சார், சிஎம்மை விட்டு நகர முடியாது, பாதுகாப்பு குறைபாடு ஆயிடும்னு சொல்ல, எது பற்றியும் எனக்கு கவலை இல்லை, அந்த நபர் ஏன் முன்னாடி நிற்கணும் எம்ஜிஆர் உறுதியுடன் சொல்ல, ஓட்டம் எடுத்த அதிகாரிகள் அந்த ஆசாமியை விரட்டி பிடித்து எம்ஜிஆர் முன் நிறுத்தினாங்க. ஏன் ஓடுற, யார் நீ, இது யார் குழந்தை என எம்ஜிஆர் கேட்க, என் குழந்தை தாங்க, திடீர்னு காய்ச்சல் வந்து தூக்கி தூக்கி போடுது, கண்ணீரோடு சொன்னார் அந்த நபர். அந்த குழந்தையை தொட்டு பார்த்தார் எம்ஜிஆர். அந்த நபர் சொல்வது உண்மைதான், காய்ச்சல் அதிகமாகவே இருந்தது. உடனே தன் சிறப்பு மருத்துவரிடம் வண்டியை விடச் சொன்னார் எம்ஜிஆர். குழந்தையை அட்மிட் செய்யப்பட்டு நல்ல முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. இனி கவலைப்பட ஒன்றுமில்லை சிஎம் என மருத்துவர் சொன்னபோது பொழுது விடிந்திருந்தது. அந்த ஏழை தந்தையை அழைத்து கையில் 10,000 ரூபாய் கட்டை அள்ளி கொடுத்தார் எம்ஜிஆர். பார்த்துக்கோங்க என சொல்லி எம்ஜிஆர் புறப்பட்டார். எம்ஜிஆரின் இந்த செயல் அந்த ஏழை தந்தையை நெகிழச் செய்தது.